நம்ம நோன்பு திறக்கிறதுக்காக மக்கால இருக்கிற அற்புதமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அற்புதமாக இருக்குங்க இந்த இடத்துல. செம்ம கிளைமேட்டு, மக்காவோட வியூ, சமோசா. நம்ம ஊர் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறந்த மாதிரி இருக்காது. நம்ம நோம்பு திறந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபீஸ். நீங்க அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மக்கா வியூ பாயிண்ட் நோம்பு திறக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. சவுதியில அந்த அளவுக்கு ஈஸியா வந்து நோம்பு கஞ்சி கிடைக்காது. அஜிசியால நம்ம தமிழ் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்கதான் நம்ம நோம்பு கஞ்சி வாங்க வந்திருக்கோம். நோம்பு கஞ்சி வாங்கியாச்சு. நோம்பு கஞ்சி மட்டும் 3 ரியாலு. நீங்கள் இஃப்தார் செட்டுன்னு வாங்கினீங்கன்னா 10 ரியால்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வடை, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி மட்டும் வாங்கியிருக்கோம். நோம்பு கஞ்சியும் 2 உளுந்த வடை மட்டும் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து எங்கே போகலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆயிடுச்சு. 6:23 தான் இங்கே வந்து இஃப்தார். அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இங்கே பசங்கள்லாம் நம்ம ஜூஸ் கடை மாதிரி ஜூஸ் போட்டு வச்சு விற்கிறாங்க. இது மாதிரி நிறைய ரோட்டில் வந்து பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் மக்களே, பூரா எப்படி பறக்குதுன்னு பாருங்கள் சிக்னலில். ஒரு பெரிய மலை இருந்துச்சுக்கு, அப்படியே இடித்து எல்லாத்தையும் ஒரே லெவலாக பண்ணுறாங்க பாருங்கள் அக்கமடேஷனுக்கு. இந்த பக்கம் சன்செட் அற்புதமாக இருக்கா. இந்த டைம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கேருந்து வாக்கிங் போகிறதுனாலும் சரி, இதுனாலும் சரி. இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த வண்டியில் இங்கேக்குள்ளலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கடைகள் நிறையா வந்து, இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதான் நம்ம லொக்கேஷன். அங்கே போய் நம்ம உட்கார்றதுக்கான செட்டப்பை போடுவாங்க. பாய் சாப் அம்லோக் ஆகி. மக்களே, நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. மைக் கேட்குதான்னு தெரியல, காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. நம்ம நோம்பு திறக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடு இருந்துச்சு பார்த்திங்கன்னா சவுக்கியா, அங்கே உள்ள ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து மக்கா வரைக்கும் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பகலில் இந்த மக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைகளான ஊருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் எல்லா முக்கியமான மலைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த சைடு ஜபல் நூர் இருக்குது. அது ஜூம் பண்ணி காட்டுங்க கேமராமேன். அந்த பக்கம் அந்த 3 பில்டிங் பக்கத்தில் இருக்குது பாரு, அந்த ட்வின் டவர் பக்கத்தில். இதுதான் அது வந்து ஜபல் நூர் மலை. இஸ்லாமில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அதாவது குரான் ஆயத்து இறங்கின இடம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹீரா குகை. இந்த ஹீரா குகையும் இந்த ஜபல் நூர் மலையில தான் இருக்குது. இங்கேருந்து ஹரம் பார்க்குறது வந்து வேற லெவலில் இருக்கும். ஜபல் நூர் மலை, அங்கே தான் குரானோட ஆயத்து இறங்கினது. அப்புறம் அது கிளாக் டவர் வந்து ஹரம். ஜபல் காந்தமா மக்காலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா இந்த பிளேஸ் சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஹரம் ரொம்ப கிட்ட இருக்கும். அதுவும் இந்த சன்செட் டைமில் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மக்காவையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஜபல்நூர் மலை எல்லாத்தையும் பார்க்க முடியும். இங்கே வந்து நீங்கள் சன்செட் டைமில் இஃப்தாரோ இல்லை ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு இடம். வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கு ஜபல் தவுர் குகை இருக்குல்ல, தவுர் குகை இருக்கிற மலை இது. அது பார்த்தீங்கன்னா காளையோட திமிழ் மாதிரி தெரியுதா. இதை வந்து காளையோட திமிழ் மாதிரி இருக்குல்ல, இதனால் இதோட அரபி பேர் வந்து தவுர்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து ஜபல் தவுர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சவுக்கியா, அது பின்னாடி அங்கிட்ட காக்கியா இருக்குது. நம்ம இருக்கிற மலை இந்த ஏரியா வந்து ரசிஃபா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே நார்மலாக வருவோம், ஆனால் இன்றைக்கி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ஜபல் காந்தமா பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா தூசி தெரியும். அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம சுற்றி பாலைவனம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே வந்து இருக்குது. நம்ம வந்து அதனால் அங்கே போகாமல் இப்போ வந்து நம்ம ரசிஃபா வந்திருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா நிறையா இஃப்தாருக்கான வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் அந்த வடைகள், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். இதே நான் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலேயும் காட்டுறேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் லைட் இப்போ பார்த்துட்டீங்க இல்லையா. இது இப்போ நம்ம வந்து அடுத்து நோம்பு திறக்க போகிறோம். நோம்பு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நோம்பு கஞ்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்த சமோசா, ஜூஸு, தண்ணி, அதுக்கப்புறம் கடையில் வாங்கின நோம்பு கஞ்சியை வச்சு நம்ம இந்த நோம்பு திறக்க போகிறோம். இப்போ பயங்கரமாக குளிருதுங்க. ஏன் சொட்ரு போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து நம்ம மதினா போனோம். மதினா போயிட்டு போகிற வழியில் பதர் போயிட்டு மதினா போயிட்டு வந்தோமா. அங்கே வந்து கிளைமேட் வந்து கோல்டு, அதனால் ஃபீவர் வந்துடுச்சு. இப்போ வந்து சரி இப்போ வீட்லேயே தான் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி தான் வெளியே வந்தோம். இந்த வந்ததை உங்களுக்கு காட்டலாம் சொல்லி தான் நாங்கள் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம நோம்பு திறக்க ரெடி ஆகிட்டோம். இப்போ என்ன கெட்டப் மாதிரிச்சுன்னு பார்க்குறீங்களா. சரியான குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபீவர்னால வந்து இந்த தொப்பி போட வேண்டியதாக போயிடுச்சு, ஜர்க்கினும் போட வேண்டியதாக போயிடுச்சு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. பார்த்திங்கன்னா மக்காவோட அழகை வந்து நாங்கள் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் லைட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அழகாக. இஃப்தாருக்கு வந்து டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமிலிகள் வந்து கார்களில் வர மாதிரி பார்க்கலாம். நீங்கள் நிறைய கார்கள் வந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக இந்த இடத்துக்கு
நம்மளும் இஃப்தாருக்காக இங்கே வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி இப்போ ஏன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கோன்னா காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு, அதனால் தூசி பறக்குதுன்னு சொல்லிட்டு திறக்காமல் வச்சுருக்கோம். நோம்பு கஞ்சி இருக்குது, அப்புறம் இது கப்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு, அது தண்ணி, அப்புறம் இது அது பேர் வடை, சமோசா இன்னும் இருக்குது ஐட்டம் உள்ள. அதெல்லாம் நம்ம வந்து நோம்பு திறக்கிற டைமில் ஓப்பன் பண்ணி அப்படியே நோம்பு திறப்போம். பயங்கரமாக குளிருது, நம்ம நினச்சே பார்க்கல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை வண்டியில் ஒரு ஜெர்க்கின் கிடந்துச்சு, அதனால் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நம்ம தேவையில்லாத ஒரு, அதாவது இப்போ நமக்கு இந்த நிலமையில் இந்த இடத்துக்கு நம்ம வராமல் இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல வந்தாச்சு. இன்ஷால்லா நோம்பு திறந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட 6:22 இப்போ டைம், 6:23 நினைக்கிறேன். அங்கே க்ரீன் லைட்டு வாங்க சொன்னாங்கன்னா அந்த கிளாக் டவரில் வந்து நமக்கு க்ரீன் லைட் போட்டாங்கன்னா நமக்கு நோம்பு திறக்கலாம்னு அர்த்தம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நோம்பு கஞ்சி நல்லா இருக்குங்க, அரிசி நல்லா அரைச்சிட்டாங்க போல். நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. வடையும் நல்லாயிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த சமோசா நம்ம தான் சுட்டோம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அற்புதமாக இருக்குங்க இந்த இடத்துல. செம்ம கிளைமேட்டு, மக்காவோட வியூ, சமோசா. நம்ம ஊர் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறந்த மாதிரி இருக்காது. நம்ம நோம்பு திறந்து பேசுவோம். நம்ம வீட்டில் வந்து டெய்லி நோம்பு கஞ்சி செஞ்சுருவாங்க. இன்றைக்கி இந்த நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம நோம்பு கஞ்சி செய்யாமல் இங்கே வந்து நோம்பு கஞ்சி வாங்கியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நான் நோம்பு திறந்துட்டு பேசுகிறேன். காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது பாருங்கள் மக்கள். நம்ம வந்து இஃப்தார் நல்லபடியாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து தொழுவ போகணும். எல்லாம் லைட்டு போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. தொழுகை டைம் ஆகிடுச்சு, நாங்கள் தொழுக போகிறோம். பாருங்கள் சன்செட் வியூ எப்படி இருக்குங்க. அப்படியே அப்பா ரெட் கலரில் இருக்குங்க. இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து சிட்டி அவுட்ரு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் சிட்டி திருப்பினீங்கன்னு வச்சுங்க, இது தாங்க மக்காவோட நைட் வியூ. செம்மையாக இருக்குல்ல, காற்றும் செம்மையாக அடிக்குது. அப்பா பயங்கர குளிராக வர இருக்கே. நம்ம இங்கேருந்து இடத்த காலி பண்ண ஃபஸ்ட்டு. மகளிர் தொழுது முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேம்ப் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டு லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வைப்பில் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. உட்காரதுக்கு நிறைய டென்ட்டும் போட்டுருவாங்க. இந்த பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டமாயிரும். நம்ம வரும்போது யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வண்டியாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு, திருவிழா மாதிரி. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியா பக்கத்தில் இருக்கிற ரசிஃபா மவுண்டைன். இந்த ரசிஃபா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். லூலுலேருந்து சிக்னல் இருக்குல்ல, லெஃப்ட்டில் போனீங்கன்னா லூலு வரும். ரைட்டில் வந்து நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பொதுவாகவே வந்து சவுதி அரேபியாவில் நிறைய சிட்டிஸில் வந்து அவுட்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கேம்ப் மாதிரி போடுவாங்க. கேம்ப்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, பக்கத்தில் கடை இருக்கும். அந்த கடைக்காரங்க நம்ம ஊரில் வடை கடை போட்டு பக்கத்தில் பெஞ்சு போகிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கண்டெய்னரில் வந்து வண்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பக்கத்தில் இந்த மாதிரி டென்ட் போட்டு அவங்க அந்த அரபிக் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து சேர் போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து ஃபேமிலியோடய சரி ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து வந்து இங்கே வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சோளம் எல்லாம் சுட்டு வைப்பாங்க. சோளம், பார்பிக்யூ, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் கார்ன், அப்புறம் அவங்களுடைய சைட் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்களும் வரலாம், வந்து கொஞ்சம் உங்களோட டைம் வந்து இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்தியாவிலேருந்து, இலங்கையிலேருந்து, அப்புறம் யூகேலேருந்து, சவுதியிலேருந்து, லண்டன்லேருந்து, அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி அதில் பெல் சிம்பிள் தட்டி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.